வாங்க ஃப்ரெண்ட், ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலையானது சரிவு பாதைக்கு திரும்பியிருக்கு. இந்த திடீர் விலை மாற்றம், அதாவது தங்கத்தோட விலை சரிவுக்கான காரணம் என்ன? அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளியோட விலை நம்மளுக்கு சற்றும் ஆறுதல் கொடுக்காம மீண்டும் ஏற்றத்தில் காணப்படுது. இப்படி ஏன் தங்கத்தோட விலை சரிவும் வெள்ளியோட விலை ஏற்றத்தில் காணப்படுது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. 24 தங்கம் 1 கிராம் 16,167 காணப்பட்டது. 43 ரூபாய் விலை சரிவோட 16,124 ஆகும். சவரன் 1,29,336 காணப்பட்டது. 344 ரூபாய் சரிவோட 1,28,992 இருக்கு. 10 கிராம் 1,61,670 காணப்பட்டது. 430 ரூபாய் வீழ்ச்சியோட 1,61,240 ஆகும். 100 கிராம் 16,16,700 காணப்பட்டது. 4,300 ரூபாய் சரிவோட 16,12,400 காணப்படுது. சவரனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா 1,29,000 குறைந்தபட்சமாக 1,26,000 27,000 அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த வாரத்தில் இருக்க வாய்ப்புகள் இருக்க. அதே சூழலில் 22 தங்கத்தோட விலை 1 கிராம் 14,810 காணப்பட்டது. 30 விலை சரிவோட 14,780 காணப்படுது. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல தொடர்ந்தும் கடுமையாக சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. சவரன் 1,18,480 காணப்பட்டது. 240 ரூபாய் விலை சரிவோட 1,18,240 இருக்கு. 10 கிராம் 1,48,100 காணப்பட்டது. 300 விலை சரிவுடன் 1,47,800 ஆகும். 100 கிராம் 14,81,000 ரூபாய் அப்படிங்கிற விலையில் காணப்பட்டது. 3,000 ரூபாய் விலை சரிவுடன் 14,78,000 ரூபாய் அப்படிங்கிற வீழ்ச்சியில் தொடர வேலையில் மேற்கொண்டு சவரன் விலை 1,19,000 குறைந்தபட்சமாக 1,16,000 16,500 அப்படிங்கிற ரேஞ்சில் சரிவின் வேகம் தாக்கம் ஏற்றத்தை விட அதிகமாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்க வேலையில் 18 தங்கத்தோட விலை 1 கிராம் 12,425 காணப்பட்டது. 25 விலை சரிவுடன் 12,400 ஆகும். சவரன் 99,400 காணப்பட்டது. 200 விலை சரிவுடன் 99,200 காணப்படுற வேலையில் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் தொடர்ந்தும் கடுமையாகவும் சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. 10 கிராம் 1,24,250 காணப்பட்டது. 250 ரூபாய் விலை சரிவோட 1,24,000 100 கிராம் 12,42,500 காணப்பட்டது. 2,500 ரூபாய் விலை சரிவோட 12,40,000 ரூபாய் அப்படிங்கிற வீழ்ச்சி பாதையில் காணப்படுது. உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு ஹைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீழ்ச்சிக்கு முக்கியமான காரணம் இந்திய பங்குச்சந்தையானது மீண்டும் 75,400 புள்ளிகள் இன்று 400 புள்ளிகள் உயர்ந்து காணப்படுது. இப்படி இந்திய பங்குச்சந்தை அவ்வப்போது ஏற்றங்களை சந்தித்தாலும் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா ஏற்றம் சரிவு அப்படின்னு மாறி மாறி காணப்படுது. இந்த ஏற்றம் சரிவு அப்படின்னு மாறி மாறி காணப்படுற போக்கானது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையிலையும் அப்படியே பிரதிபலிக்குது. இதன் காரணமாக தான் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவாக இருக்கவில்லை. அமெரிக்க டாலரின் மதிப்பு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக 96 ரூபாய்க்கு மேலேயே நீடிக்குது. இதன் காரணமாக தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் தங்கத்தோட சேர்த்து வெள்ளியோட விலையும் சரியறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக அதிகமாக இங்கு காணப்படுது.